வணக்கம் நண்பர்களே, அகத்தின் அழகு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பிரியாணில வாசனைக்காக சேர்க்கிற கறிப்பட்டையில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கறிப்பட்டை இந்த மாதிரி கறிப்பட்டை மரங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கப்பட்ட கறிப்பட்டை அதோட தோலை மட்டும் நல்லா சீவிட்டு இதை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட கறிப்பட்டை நம்மளுக்கு ரெண்டு விதத்துல கிடைக்குது. ஒன்று பட்டை தீட்டாதது, இன்னொன்று பட்டை தீட்டியது. நாம எல்லாருக்குமே தெரியும், பிரியாணிக்காக சேர்க்கிற வாசனை பொருள்ல இந்த பட்டையும் ஒன்று. ஆனா இது வெறும் வாசனைக்காக மட்டும்தானா? இந்த கறிப்பட்டையில அதிகமா மேங்கனீஸ் 73%, கால்சியம் 8%, ஃபைபர் 13.5% இருக்கு. விட்டமின்ஸ் பார்த்தோம்னா விட்டமின் கே 39%, இ 12%, சி ஏ 6% இருக்கு. இரண்டு விதமான கறிப்பட்டை இருக்கு. ஒன்னு கேசியா பட்டை, இன்னொன்னு சிலோன் பட்டை. கேசியா பட்டை அழுத்தமா இருக்கும், சிகப்பு நிறத்துல இருக்கும், சுவை இனிப்பா இருக்கும். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல இந்த கேசியா பட்டைய பயன்படுத்துறாங்க. இந்த சிலோன் பட்டை மெலிசா இருக்கும், லேசான காவி நிறத்துல இருக்கும், இனிப்பு குறைவா இருக்கும். ஐரோப்பா, மெக்சிகோ போன்ற நாடுகள்ல பயன்படுத்துறாங்க. இருதய நோய் உள்ளவங்க இத தினமும் ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு தொல்லைகள் வராது. உடல் எடை அதிகமா இருக்கவங்க இத ஒரே ஒரு சிட்டிகை தினமும் தேன்ல குழைச்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா 2 வாரத்துல உடல் எடை குறைஞ்சிடும். இந்த கறிப்பட்டையினால செய்யப்படுற மாத்திரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும், அதை தவிர நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் பயன்படுத்தப்படுது. புற்றுநோயை தடுக்க உதவுற 5 முக்கியமான மூலிகையில இந்த கறிப்பட்டை முக்கியமான ஒண்ணு. இந்த கறிப்பட்டையில சூடு தன்மை ரொம்ப அதிகம். அதனாலதான் இதுல பாடி ஹீட் ஆயில், மசாஜ் ஆயில்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த மசாஜ் எண்ணெயை வச்சு உடம்புக்கு மசாஜ் பண்றதுனால உடம்புல எங்க வலி இருந்தாலும் சுலபமா நீங்கிடும். நம்ம டீ போடும்போது ஒரு சின்ன குட்டி துண்டு கறிப்பட்டையும் கொஞ்சோண்டு ஏலக்காவும் சேர்த்து டீ போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா சின்ன துண்டு தான் போடணும், பெரிய துண்டு போட்டீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். வெளிநாடுகள்ல இந்த டீயை விரும்பி குடிக்கிறாங்க. இதுல ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு சூடு தரும். அதனால பிரெக்னண்டா இருக்கவங்க இதை அதிகமா சாப்பிடக்கூடாது. இந்த கறிப்பட்டையில மருத்துவ குணங்கள் நிறைய இருந்தாலும் தினமும் எடுத்துக்கும் போது 1 கிராம் இல்லைன்னா அதுக்கு குறைவா தான் எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.